ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து கலர்ஸ் பற்றி நம்ம வந்து படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம ஷேப்ஸ் வந்து படிச்சிருந்தோம். அதில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன தேவையோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எழுதிக்கிறீங்க. நோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்கார்ட் நோட்டாக இருந்தால் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி ரெக்கார்ட் நோட்டு இல்லைன்னா சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி லைன்ஸ் நோட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டிராயிங் நோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிராயிங் நோட் இருந்தாலும் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நேற்று நீங்கள் ஷேப்ஸ் படிச்சிங்கல்ல, அந்த ஷேப்ஸில் நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அதை ஃபுல்லாக நீங்கள் எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ்னு எழுதிடுங்க. ஷேப்ஸில் என்னென்ன படிச்சிங்க? ஆப்பிள், பியர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் அதெல்லாம் எழுதிடுங்க. அப்போ ஆப்பிள்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லைன் ஹெட்டிங் போட்டுட்டு அந்த ஆப்பிள் வந்து என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஒவ்வொருத்தவங்க பாடியும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதை தனிப்பட்ட முறையில் தனித்தனியாக பிரித்து எழுதிடுங்க. பிரித்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ நீங்கள் அந்த ரெக்கார்ட் நோட்டை எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நாளை பின்ன நீங்கள் யாருக்காவது சொல்லிக் கொடுக்க போகிறதா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. என்னென்ன கிளாஸில் படிக்கிறீங்களோ அதை எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. அதை எழுதிட்டு எனக்கு வந்து சப்மிட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலர்ஸ். கலர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கலர்ஸ் தான் நார்மலாக இருக்கக்கூடிய கலர்ஸ். அந்த பிரைமரி கலர்ஸ் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, எல்லோ, ப்ளூ. இந்த பாருங்களா, ரெட்டு, எல்லோ, ப்ளூ தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரைமரி கலர்ஸ். இந்த கலர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு செகண்டரி கலர்ஸ் வந்து கிடைக்குது. அனதர் பிரைமரி கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அனதர். ஓகேங்களா? இந்த கலர்ஸை மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு செகண்டரி கலர்ஸ் வந்து கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கலர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, கிரீன், வயலட். ஓகேங்களா? இப்போ இந்த ஆரஞ்சு, கிரீன், வயலட் எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கிடையாது, கோல்டன் எல்லோ. ஓகேங்களா? இந்த கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் எல்லோ. இந்த கலருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த கலர் போட்டால் தான் நமக்கு வந்து கரெக்டான கலர்ஸ் வந்து கிடைக்கும். என்கிட்ட அந்த டைமில் எனக்கு வந்து இல்லாதனால இந்த கலர் போட்டிருக்கேன். ஆனால் கோல்டன் எல்லோ போட்டால் தான் நமக்கு வந்து ஆரஞ்சு கலர் வந்து கிடைக்கும். இப்போ செகண்டரி கலர் வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த டைமுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆரஞ்சு கலர் இந்த எல்லோ தான் கிடச்சிருக்கு. எனக்கு வந்து கோல்டன் எல்லோ கிடைக்கல. ஃபஸ்ட்டு எல்லோ உங்களுக்கு இங்கேயே மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். எல்லோ கலரை மிக்ஸ் பண்ணுவோம். எல்லோ கலர் பண்ணிட்டேன். சும்மா ட்ராயிங் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே ரெட் கலர் பண்ணால் என்ன கலர் வந்து பார்ப்போம். ஓகேவா? இப்போ நமக்கு ஆரஞ்சு கலர் கிடச்சிருக்கு. இப்போ ரெட்டையும் இதையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஆரஞ்சு கலர் கிடச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? இதே ரெட்டு தனியாக போட்டால் நமக்கு வர கிடைக்கக்கூடிய ரெட்டு வந்து இதுதான் ரெட் கலர். இப்போ நம்ம ரெட்டையும் எல்லோவே மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஆரஞ்சு கலர் கிடச்சிருக்கு. இப்போ செகண்டரி கலர்ஸில் ஃபர்ஸ்ட் கலர் வந்து நமக்கு வந்து கிடச்சிச்சு. இப்போ செகண்டரி கலர்ஸில் எல்லோவையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது க்ரீன். ஓகேவா? எல்லோ, இதுக்கு வந்து ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது க்ரீன் கலர். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து க்ரீன் கலர் கிடச்சிச்சு. இப்போ தனியாக போடும்போது இதோட ப்ளூ கலர் தான் கிடைக்குது. இந்த எல்லோவில் சேர்க்கும் போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது? க்ரீன் கலர் கிடச்சிச்சு. அடுத்து ரெட்டையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது வயலட். ப்ளூ கலரு. இதில் வந்து ரெட் கலர் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் கலர் வந்து நமக்கு நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இதே நீங்கள் வந்து பெயிண்டில் பண்ணும்போது நமக்கு வந்து கலர்ஸ் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுது, நமக்கு வந்து நல்லாவே தெரியும். ஒயிட் கலர் வந்து கிடச்சிச்சு. நீங்கள் என்ன பண்ணணும்னா பிரைமரி கலர்ஸ் எழுதிடுங்க. அனதர் பிரைமரி கலர்ஸும் நீங்கள் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் செகண்டரி கலர்ஸ் எழுதிடுங்க. செகண்டரி கலர்ஸ் வந்து எழுதிட்டு அந்த கலர்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படி கிடைக்குதுங்கிறத இந்த மெத்தட் பிரகாரமே எழுதிடுங்க. இப்போ நீங்கள் வந்து நான் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லலை. இப்போ நீங்கள் வேறு டிசைன் கூட நீங்கள் பண்ணி அதை கூட பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆரஞ்சு கிடைக்குது. அப்போ எல்லோ ப்ளஸ் ரெட் ஈக்குவல் டு ஆரஞ்சு. ஓகேங்களா? இப்போ நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி எனக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைமரி கலர்ஸும் செகண்டரி கலர்ஸும் கிடச்சிச்சு. ஓகேங்களா? பிரைமரி கலர்ஸ் வந்து ரெட்டு, எல்லோ, ப்ளூ நம்மக்கிட்ட இருக்குது. இந்த கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து செகண்டரி கலர்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஆரஞ்சு, க்ரீன், வயலட்.
இப்போ இந்த பிரைமரி கலர்ஸையும் செகண்டரி கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷனரி கலர்ஸ். ஓகேங்களா, அனதர் செகண்டரி கலர்ஸ் போட்டுக்கலாம், இல்லை டெர்ஷனரி கலர்ஸும் போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது தான் டெர்ஷனரி கலர்ஸ். இப்போ வந்து ஆரஞ்சு கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு, டீப் ஆரஞ்சு, இது ரெண்டும் நமக்கு வந்து கிடைக்கும். எப்படி எல்லோ கூட ஆரஞ்சை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு லைட் ஆரஞ்சு கிடைக்கிது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேணால் செஞ்சு காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ, இது கூட ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கலர் கிடைக்குது? லைட் ஆரஞ்சு. ஓகேங்களா, அதே மாதிரி தான் ஆரஞ்சு கூட ரெட்டை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு டீப் ஆரஞ்சு, டார்க்காக இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து கிடைக்குது. அதே மாதிரி தான் கிரீன் கூட எல்லோவை மிக்ஸ் பண்ணால் லைட் கிரீன் கிடைக்குது. ப்ளூ கூட கிரீனை மிக்ஸ் பண்ணால் டீப் கிரீன் கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயலட். நமக்கு வந்து செகண்டரி கலர்ஸ் கிடைச்சி பார்த்தீங்களா, அது கூட நம்ம வந்து பிரைமரி கலர்ஸை மிக்ஸ் பண்ணால் கிடைக்கிறதா டெர்ஷனரி கலர்ஸ். இப்போ வயலட் கூட ரெட்டை மிக்ஸ் பண்ணால் நமக்கு லைட் வயலட் கிடைக்கும். வயலட் கூட ப்ளூவை மிக்ஸ் பண்ணால் டீப் வயலட் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு கலர்ஸும் எப்படி கிடைக்குதுங்கிறத நான் பண்ணியிருக்க மாதிரியே நீங்களும் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி கலர்ஸ்னால் என்ன, செகண்டரி கலர்ஸ்னால் என்ன, டெர்ஷனரி கலர்ஸ்னால் என்ன, அந்த பிரைமரி கலர்ஸை வச்சு எப்படி செகண்டரி கலர்ஸ் கொண்டு வரோம், செகண்டரி கலர்ஸையும் பிரைமரி கலர்ஸையும் வச்சு எப்படி டெர்ஷனரி கலர்ஸ் கொண்டுட்டு வரோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து இன்றைக்கி வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக புரியலை அப்படின்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு எப்படின்னு கிளியர் பண்ணுறேன். கிளாஸில் உள்ளவங்க வாட்ஸ்அப் மூலியமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பெயிண்டிங் நோட் இருக்குங்கிறதுனால நான் வந்து பெயிண்டிங்கில் காமிச்சேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் தான் வந்து வாங்கி பண்ணணுமா கிடையாது. உங்களுக்கும் பெயிண்டிங்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. நம்ம வந்து கலர்ஸ் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கிரையான்ஸ் வச்சு நீங்கள் வந்து செய்யலாம். கிரையான்ஸ் வந்து இதுக்காக புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு தேவையுமே கிடையாது. நம்ம பசங்க கிரையான்ஸ் வந்து எழுதிட்டு உடச்சி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதுக்காக புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு தேவையுமே கிடையாது. என்ன இருக்குதோ அதை வச்சு பண்ணிக்கிறங்க. நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு பண்ணிக்கிறங்க. நோட்டாக இருந்தாலும் சரி, கிரையான்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பேனா பென்சிலாக எதுவாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள்.